ஹாய் ஹலோ வணக்கம். கேப்டன் புகழ் பாடும் மன்னமாக தொடர்ந்து அவர் நடித்த படங்களை நம்ம ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 1985 மார்ச் 7ஆம் தேதி வெளியான படம் தான் நவகிரக நாயகி. இந்த படத்தினோட ஸ்டோரி பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். நவகிரக நாயகி இந்த படத்தில் யார் யார் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் சார், பாண்டியன், சுரேஷ், டெல்லி கணேஷ், அடுத்து பார்த்தீங்கன்னா கேஆர் விஜயா, ஸ்ரீவித்யான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சினிமா பட்டாளமே இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தினோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லக்கூடிய 9 நவகிரகங்கள் பற்றிய கதை தான். ராகு, கேது இந்த மாதிரி சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதனுடைய கதை தான் இது. அவங்க வந்து எப்படி நம்ம மனிதர் வாழ்க்கையில் வந்து முக்கிய பங்கு வகிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முழுக்க முழுக்க இந்துத்துவத்தை பற்றி சொல்லக்கூடிய விஷயம் தான் இது. கோயில்களுக்கு மக்கள் ஏன் போகிறாங்க, அதனால ஏற்படும் அற்புதங்கள் என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய படம் தான் இது. இதனோட முதல் கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ட்ராமா தான் இது. இந்த ட்ராமாவில் வந்து ஓப்பனிங்கில் வந்து நம்ம கிருபானந்த வாரியார் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் தான் இந்த படத்தை வந்து துவங்கி வைப்பார். அவர் எப்படி துவங்கி வைப்பாருன்னு பார்த்தீங்கன்னா நவகிரகங்களை பற்றி பெருமையாக சொல்லிட்டு இந்த ஒரு இடத்துல ஒரு கதை நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அப்போ வந்து நடுத்திரு நாராயணன் அப்படின்னு ஒரு கேரக்டரில் வந்து நம்ம கேப்டன் சார் நடிச்சிருப்பாரு. இப்போ அவர் என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா தன்னோட வாழ்க்கையை வெறுத்து போச்சு, தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் மலையிலிருந்து ஆற்றுல குதிக்க போவார். இந்த இடத்துல வந்து நாரதனா நடிச்சிருப்பாரு. அவர் வந்து விஜயகாந்த் சாரை குறுக்காட்டி இந்த மாதிரி நீ தற்கொலை பண்ணிக்காத, உனக்கு நல்ல நேரம் இருக்குது, குரு வந்து உன்னை பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லுவார். இவர் உடனே நம்ப மாட்டார். உடனே என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா மலையிலேருந்து குதிச்சுவார். குதிச்ச உடனே கீழே பார்த்தீங்கன்னா முழங்கால தண்ணி இருக்கும். அவர் ஷாக் ஆயிடுவார், என்ன இப்படி ஆகிப்போச்சுன்னு சொல்லிட்டு மீண்டும் நான் தற்கொலை பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நேராக போய் என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா ராஜா வந்து வேட்டையாடிட்டு ஓய்வு படுத்திருப்பார். அவர் எட்டு உதச்சுன்னா அவரோட கிரீடம் தானாக போய் விழுந்துடும். அதனால் கோபம் கொண்டு எழுகிற ராஜா என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா வால் எடுப்பார். உடனே கிரீடத்திலிருந்து ஒரு பாம்பு போகும். உடனே என்னை உதச்சி எழுப்ப வச்சு பாம்பிலிருந்து கடியிலிருந்து தப்பி வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் மேலே ஒரு பெரிய மரியாதை ஆயிரும். அரண்மனைக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு 3 நாள் தங்க வைப்பாங்க. உடனே இவர் என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா நதியில் குளிச்சுட்டு இருக்கிற அந்த இளவரசியை காப்பாற்ற மாட்டார். அந்த பொண்ணை தூக்கிட்டு போகிறதுக்கு முயற்சி எடுப்பார். தோழிகளோட குளிச்சுட்டு இருக்கிற பொண்ணை இவர் என்ன பண்ண அதனால் நம்மளை கொண்டுருவாங்க அப்படின்னு நினைப்பார். உடனே அந்த பொண்ணை அங்கேருந்து தூக்கிட்டு போகும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ராஜா வந்து கடும் கோபமாயிருவார். அதாவது இளவரசியை நீ தூக்கிட்டு போறியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுப்பார். எடுத்த உடனே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த இளவரசிக்கிட்ட இருந்து ஒரு பெரிய முதலை வந்து அந்த ஆற்றுக்குள்ள இருக்கும். அதனால எல்லாரும் ஷாக் ஆயிடுவாங்க. ஷாக் ஆன உடனே ஐயோ முதலிட்டு இருந்து இந்த ராணியை காப்பாற்றிட்டாருன்னு சொல்லிட்டு நீ தான் என்னுடைய அடுத்த இளவரசன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயகாந்த் சாருக்கு அந்த விஷயத்தை சொல்லிடுவாங்க. சொன்ன உடனே இப்போ ஒரு பெரிய ட்விஸ்ட் நடக்குது. இவர் வந்து வாழணும் சாவணும் அப்படின்னு நினைக்கும் போது இவருக்கு வந்து பல போராட்டங்களால் ஜெயிச்சிருவாரு. இப்போ வாழணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாரு. வாழணும் முடிவெடுக்கும் போது அப்போ ஒரு பெரிய ட்விஸ்ட் நடக்கும். அது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கனி ஒன்று கொடுத்துட்டு போவார். அந்த கனியை கொண்டு போய் ஒருத்தர் கொடுத்துட்டு போவார். அவர் வந்து வில்லனோட கையால் தான் கொடுத்துட்டு போவார். போன உடனே அந்த கனியை கொண்டு போய் ராஜா கொடுப்பாரு. சாப்பிட்ட உடனே ராஜா வந்து முழுசு நீல நிலமாக மாறிடுவார். ஏன்னா அது விஷம் கலந்த கனி. உடனே என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா அந்த விஷம் கலந்த கனி கொடுத்தது இவன் தான் சொல்லிட்டு மந்திரியை பிடிச்சி அடித்து உண்மையை ஒத்துக்க வைப்பார். அப்போ வந்து வாழணும்னு நினைக்கும் போது சாகிறதுக்கு ஐடியா பண்ணும், சாகணும்னு நினைக்கும் போது வாழ்கிறதுக்கு ஐடியா பண்ணுவார். இதுதான் இந்த குருவோட செயல் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதோட விஜயகாந்த் சாரோட கேரக்டர் முடிஞ்சிடும். அடுத்தது பாண்டியன் கேரக்டர். பாண்டியன் வந்து மரம் வெட்டும் தொழிலாளியாக இருப்பார். மரம் வெட்டும் தொழிலாளியாக இருக்கும்போது அவர் வந்து மரம் வெட்டிட்டு இருக்கும் மரத்துக்கடி வந்து அதாவது வைரங்கள் கிடைக்கும். முத்து, பவளம், வைரம் அந்த மாதிரி சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கிடைக்கும். கிடைச்ச உடனே அது வந்து அதனோட மதிப்பு தெரியாமல் தூக்கி எறிஞ்சிருவார். அதை பார்த்த அரண்மனையினுடைய ஒரு புலவர் என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா, புலவர்னு சொல்ல முடியாது, அவர் வேற ஒரு பொருள் பண்ணுவார். அவர் என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா அந்த வைரங்களை எடுத்து முடிச்சு வச்சுட்டு ராஜா கிட்ட நேராக போய் இவர் வந்து பயங்கரமான ஒரு ராஜா, அதனால நம்ம பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா நம்ம நாட்டையும் பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா இவர் வந்து ஒரு அப்பாவி மாயாண்டி அப்படிங்கிற கேரக்டர் நடிச்சிருப்பார் பாண்டியன். உடனே என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய மகளை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு வச்சிருவார். வச்ச உடனே இவர் வந்து என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு அப்பாவி. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அந்த ராணி வந்து ஒரு மெயின்டைன் பண்ண மாட்டார். ராணி வந்து கோச்சிட்டு சீரடிட்டு போயிடும். அதுக்கப்புறம் என்னென்ன அந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாம் துரத்தி விட்டுருவாங்க. துரத்தி விட்ட உடனே அப்புறம் ஒரு கிரகத்தினுடைய பலன் அவர் கிடைச்சி உடனே கோயிலில் போய் பாடி அந்த ராணி வந்து சேர்த்து வச்சுக்கிட்டு மீண்டும் அறிவு ஞானம் எல்லாம் புத்தி தெளிவு வந்துடும். இது ஒரு கேரக்டர். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அச்சய பாத்திரம் அப்படின்னு ஒரு கேரக்டர் வரும். அந்த அச்சய பாத்திர கேரக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீவித்யா. அவங்க வந்து பாண்டவர்களுடைய கதை போயிடும். 5 பேர் இருப்பாங்க. அப்போ என்னதுன்னு பார்த்தீங்கன்னா துரியோதனங்களால் முடிக்கப்பட்ட அந்த 5 பேரும் 6 பேரும் பாஞ்சாலியோட 6 பேர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா
ஒரு மலையில் இருப்பாங்க. அப்போ வந்து பசி எடுத்துடும். நேராக போய் எனக்கு வந்து சாப்பாட்டுக்கு வந்து சிரமம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுவாங்க. வேண்டின உடனே அவங்களுக்கு வந்து ஒரு அச்சை பாத்திரம் கொடுக்கப்படும். அப்போ அந்த அச்சை பாத்திரத்தை வச்சுக்கிட்டு நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, மதியம் வேலை வரல உனக்கு என்ன வேணாலும் கிடைக்கும். ஆனால் இந்த அச்சை பாத்திரம் ஒரு வாட்டி கழுவி கமுத்திட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இதுல இருந்து உங்களுக்கு எதுவும் கிடைக்காது. மீண்டும் வந்து அடுத்த நாள் தான் கிடைக்கும்னு சொல்லிடுவாங்க. இப்போ என்ன வந்தாலும் ட்விஸ்ட் ஆகுது. அந்த ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாருமே சாப்பிட்டோன்னே அந்த அச்சை பாத்திரத்தை கழுவி அந்த அம்மா கமுத்திடும். அதுக்கு அந்த அப்புறம் ஒரு முனிவரை ஏவி விட்டு நாரதர் என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா, போய் கரெக்டாக சாப்பாடு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு துரியோதனன் பண்ணிடுவாரு. பண்ணோடனே இவங்க என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டுக்கு வருவாங்க. வந்த உடனே எங்களுக்கு இன்னும் பசிக்குது சாப்பாடு கொடுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. கேட்கும்போது அந்த பாத்திரத்தை கழுவி கமுத்திட்டதுனால அதுக்குள்ளே எதுவுமே இருக்காதுன்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு இருப்பாங்க. உடனே வந்து கிருஷ்ணர் வந்து ஒரு வயசான ஒரு கேரக்டர் எடுத்து வந்து அதுக்குள்ளே இருக்கிற பருக்கை ஒன்று ஒட்டிகிட்டு இருக்கும். அதை சாப்பிட்ட உடனே அவங்களுக்கு எல்லாத்துக்கும் பசி ஆறிடும். உலகத்துக்குள்ளே தானே அவங்களும் இருக்காங்க, எனக்குள்ளே தானே உலகம் இருக்குது அப்படின்னு சொல்லுவார். அதனால் அவங்க கேரக்டர் அது அப்படி போகும். அப்புறம் அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுரேஷ் அண்டு அவருடைய காதலி அந்த ஒரு கேரக்டர் வரும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஒரு அரண்மனை அப்படி அவங்க ஒரு கேரக்டர் போயிட்டுருக்கும். அது தனி ஒரு சப்ஜெக்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம டெல்லி கணேஷ் கேரக்டர். அவங்க கேரக்டர் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து மகளோட கல்யாணத்துக்கு பணம் வந்து சீர்வரிசை அதிகமாக கேட்பார். அந்த சம்மந்தி விட்டாங்க. அப்போ என்ன பார்த்தீங்கன்னா, அவரோட பால்ய நண்பன் தான் இப்போ ஆண்டுகிட்டு இருக்கிற ராஜா. நேராக ராஜா கிட்ட உதவி கேட்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவார். போன உடனே அந்த உதவி வந்து அவருக்கு கிடைக்காது. கிடைக்காதுன்னா எப்படி கிடைக்காதுன்னா, அவர் வந்து சிநேகிதன் வந்து பணம் கேட்டு வரமாட்டான்னு நினச்சிக்குவார். அப்புறம் அடுத்தபடியாக போய் எப்படியும் கேட்டே ஆகணும்னு சொல்லிட்டு அவள் கொடுத்துட்டு கேட்பார். கேட்ட உடனே அவர் வந்து சரி ஓகே நான் குறிப்பிட்ட நேரத்தில் உனக்கு கொடுத்துட்றேன்னு சொல்லிடுவார். ஆனால் கொடுக்கும்போது சனீஸ்வரர் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இது நவகிரகம் வந்து சனீஸ்வரம் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் பிடிச்சிடும். பிடிச்ச உடனே இப்போ தான் ஒரு ட்விஸ்ட் நடக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வாயிலிருந்து இந்த பாதி சொல்ல வரும். சனியை என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி வார்த்தையெல்லாம் பேசுவார். பேசினோடனே அவர் நாக்கில் வந்துடும். அடுத்தது சாப்பாட்டில் வந்துடும். நிறைய விஷயங்கள் பண்ணுவார். பண்ண உடனே அவருக்கு ஒரு பெரிய இதாக ராஜாக்கள் வந்து பணம் கொடுக்க லேட் ஆயிரும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, நான் போய் காசி விஸ்வநாதர் கழுத்தில் இருக்கிற மாலை எடுத்துகிட்டு வந்து தான் என் பொண்ணு கல்யாணம் பண்ணணும், திருடிட்டு வந்தால் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அது காவலர்கள் கேட்டுருவாங்க. கேட்டோடனே அந்த நகையை திருடினதுக்காக உன்னை அரெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க அரெஸ்ட் பண்ண வருவாங்க. அப்போ போய் ராஜா கிட்ட போய் ராஜா வந்து இவர் வந்து ஜெயிலில் போட்டிருக்குன்னு சொல்லிடுவாங்க. அப்போ எப்படி காப்பாற்றி வெளியே வராரு அப்படிங்கிறது ஒரு கதை வரும். அதுக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அடுத்து லாஸ்ட்டாக கதை ஒரு கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிவன் வந்து பூஜை பண்ணிட்டு இருப்பாரு. பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ கண்ணை திறந்த நிலையில் பூஜை பண்ணிட்டு இருப்பாரு, தியானம். அப்போ வந்து பார்வதி என்ன பண்ணுவாங்கன்னா, விநாயகரும் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்பா ஏன் கண்ணை திறந்து பூஜை பண்ணுறான்னு கேட்பாங்க. அப்போ வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, கண்ணை போய் மூடுவாங்க. அதனால் உலகம் இருண்டுரும். இருண்டோடனே சிவனுக்கு கோவம் வந்துடும். கோவம் வந்தோடனே பார்வதி நீ போய் பூமியில் பிறந்து ரொம்ப நாள் இரு, அங்கே வந்து நீ வந்து பிறந்து இரு, அங்கே படுற கஷ்டங்கள் நீ பாடுன்னு சொல்லுவாங்க. அதனால் அவங்க என்ன பூமியில் போய் இருப்பாங்க. பூமியில் இருந்த உடனே அவங்களுக்கு ஒரு குழந்தை வந்து ரொம்ப ஒரு சீரியஸான கண்டிஷனில் இருக்கும். அவங்களுக்கு ஒரு ட்விஸ்ட் வரும். அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தையை காப்பாற்றி ஆகணும். ஆனால் அது நாகதோஷம் இருக்குது அந்த குழந்தைக்கு. நாகர் வந்து நாகபம் வந்து கொத்தியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்துடும். அதிலிருந்து அந்த குழந்தையை எப்படி காப்பாற்றினாங்க அப்படிங்கிறது அந்த படத்தினுடைய மொத்த கதை. இந்த நவகிரக நாயகி படம் வந்து நம்ம விஜயகாந்த் சாருக்காக அந்த படத்தை பார்த்தோம். இப்போ பார்த்துட்டு இத்தனை கதையும் நான் முழுசுன்னு சொல்லிட்டேன். கடைசியாக வந்து எண்டு கார்டு வந்து நம்ம கிருபானந்த வாரியர் போட்டுருவார். இந்த படம் வந்து கே சங்கர் வந்து டைரக்ட் பண்ணியிருப்பார். இந்த படத்துக்கு மியூசிக்கான்னு பார்த்தீங்கன்னா MS விஸ்வநாதன். இந்த படம் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு சாமி படம், இந்துக்கள் சாமி படம். இந்த படத்தை வந்து நீங்கள் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள். உங்களுக்கு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது அந்த படம். சூப்பரான நடிப்பில் அப்படியே அசத்திருப்பாங்க எல்லாருமே இந்த படத்தில். விஜயகாந்த் சார் குறிப்பாக சொல்லப்போனால் அவரோட காமெடி இந்த படத்தில் வேறு லெவல் இருக்கும். விஜயகாந்த் சாருக்கு ஒரு ஃபைட் இருக்கும். இவங்களுக்கு யாருக்கும் அந்த மாதிரி ஃபைட்லாம் கொடுக்கல. விஜயகாந்த் சாருக்கு ஒரு ஃபைட் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு படம் இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். நவகிரக நாயகி வந்து எல்லா OTT தளத்துலையும் இருக்குது, விஜயகாந்த் லிஸ்ட் படத்தில் இருக்குது, யூடியூப்பில் கூட இருக்கும். நீங்கள் எங்கே வேணாலும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். தேங்க்யூ.